பிரைஸ் லார்ட், குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நடங்க, நடப்போம், நலம் பெறுவோம். தினந்தோறும் நடக்கிறோம். காலையில் எழுப்பி பிரேயரை முடிச்சுட்டோம். நீங்களும் நடங்க, நடப்போம், தொடர்ந்து நலம் பெற அது ஏதுவாக இருக்கும். இன்றைக்கி எதை பற்றி பேசலாம்னு நினைக்கும்போது பாருங்க, நம்ம வாயை மாற்ற முடியாது, நம்ம நாக்கை மாற்ற முடியாது. அதுக்கு பதில் நம்முடைய வார்த்தையை மாற்ற முடியும். நம்முடைய வார்த்தைகளை மாற்றுங்க. நம்மளே சொல்லுவோம் பாருங்க, இந்த சமுதாயத்தில் இருக்கிறவங்க பிழைக்கவே முடியாதுங்க, இவங்கெல்லாம் முன்னுக்கே வர முடியாதுங்க, இந்த வேலையை செஞ்சால் பழப்பு நடத்தவே முடியாதுங்க, இதுக்கெல்லாம் காரியம் வாய்க்காதுங்க, இப்படிலாம் இருந்தால் படிக்கவே முடியாதுங்க. இந்த உலகம் கூட பாருங்க, நல்லவனுக்கு காலம் இல்லை, கெட்டவன் தான் நல்லா இருப்பான், கெட்டவன் தான் ஆசீர்வாதமாக இருப்பான். நல்லவன் வாழ வழியே இல்லைங்க இந்த உலகத்தில். யாரை சொல்கிறீங்க? நல்லவங்க வாழ முடியாதுன்னு சொல்கிறீங்க, கெட்டவன் வாழ்வான் நீங்களே ஆசீர்வதிக்கிறீங்க. நான் சொல்கிறேன், இந்த வாயின் வார்த்தை தான் நிறைவேறப்போகுது. நீங்கள் அவனை நல்லா இருப்பான், கெட்டவன் நல்லா இருப்பான், காரு பங்களா வீடு வசதியோடு நல்லா இருப்பான், நீங்களே அவனை நல்லா இருப்பான்றீங்க, ஆனால் நல்லவன் வாழ மாட்டான்றீங்க. இப்படி சொல்லாதீங்க. நான் நல்லா இருப்பேன், என் குடும்பம் நல்லா இருக்கும், எங்கள் உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். வாயின் வார்த்தைகளை மாற்றுங்க. மாற்ற முடியாது. நம்ம இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். காரியம் நல்லா முடியும், எனக்காக ஒரு தேவன் இருக்கிறார், நான் தொழுது கொள்கிற ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார், என் வாழ்க்கை மாறும், இப்படியே சொல்லிக்கிட்டே இருங்க. ஏன்னா வசனம் நீதிமொழிகள் 18:21 சொல்லுது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள்னு வசனம் சொல்லுது. மரணமும் ஜீவனுமே நாவின் அதிகாரத்தில். நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அது நடக்கும்ன்ற சொல்லிக்கிட்டே இருங்க, செயல்படுத்துங்க. உங்கள் வார்த்தையின்படியே நலனாய் முடியும்னு சொல்லி உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். பபாய்.